ஏலக்காய் பொதுவாக மசாலா பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. ஏலக்காயின் வசீகரமான நறுமணமும் அதன் சக்தி வாய்ந்த பண்புகளுமே இதற்கு காரணம். உண்மையில் இந்த மசாலா ஒரு காலத்தில் அரச குடும்பத்தினர் மட்டுமே பயன்படுத்துவதாக இருந்தது. ஏலக்காய் சாறுகள் மருந்துகளை தயாரிப்பதில் பயன்படுத்தப்பட்டது. ஏலக்காயை மெல்லுவது ஏன் ஒரு பழைய பழக்கமாக இருந்தது? சாப்பிட்ட பிறகு அதை மெல்லும் போது என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏலக்காய் இயற்கையான வாய் புத்துணர்ச்சியூட்டும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. வாய்வழி பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் இனிமையான வாசனையை ஏற்படுத்துகிறது. உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காய் மெல்லுவது பூண்டு அல்லது வெங்காய சுவாசத்தை நடுநிலையாக்குவதற்கும் நாள் முழுவதும் வாய் சுகாதாரத்தை பேணுவதற்கும் உதவியாக இருக்கும். ஏலக்காயில் சினியோல் போன்ற இயற்கை சேர்மங்களும் செரிமான நொதிகளின் சுரப்பை தூண்டும் அத்தியாவசிய எண்ணெய்களும் உள்ளது. சாப்பிட்ட பிறகு அதை மென்று சாப்பிடுவது வீக்கம், வாயு மற்றும் அமில தன்மையை குறைக்க உதவுகிறது. அதே நேரத்தில் சீரான செரிமானத்தை ஊக்குகிறது. இது வயிற்று தசைகளை தளர்த்தவும் உதவுகிறது.